World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பேச்சாளராக நமது இந்த மண்டபத்தை முதல்ல இவங்க பார்த்து கொடுத்து ஓகே பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம இந்த அளவுக்கு இது நடப்ப முடிஞ்சது. நிகழ்ச்சிக்கு 3 மாதமாக தன்னுடைய உழைப்பை செலுத்தியுள்ள நமது ஜெயஸ்ரீ அம்மா அவர்கள் ரொம்ப முயற்சி எடுத்ததன் விளைவாக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடந்திருக்குது. ஸோ அவங்க பேச இருக்கக்கூடிய தலைப்பு முயற்சி என்ற 3ஆம் பாவத்தை பற்றி தான் பேச போகிறாங்க. ஸோ 3ஆம் பாவத்தினுடைய சிறப்புகளை விவரிக்குமாறு ஜெயஸ்ரீ அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த சாஸ்தா திரு மணிகண்டராஜ் சார் அவர்களுக்கு நன்றிகள் பல. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற தோழர்கள் தோழிகளுக்கெல்லாம் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா 3ஆம் பாவகம். 3ஆம் பாவகம்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது முயற்சி, தைரியம், வீரியம், இளைய சகோதரம், இதை பற்றி தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நமக்கு விதியை வெல்லக்கூடிய சக்தியை கொடுக்குற இடமும் 3ஆம் பாவம் தான். நமக்கு கை தூக்கி விடக்கூடிய பாவமும் 3ஆம் பாவம் தான். இதை நம்ம மறந்துடுறோம். தைரியம், வீரியம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இளைய சகோதரன்னு சொல்கிறோம். இளைய சகோதரனை பற்றின நற்பண்புகளையும் குணங்களையும் உணர்த்துகிற இடமும் 3ஆம் பாவம் தான். நமக்கு திட்டமிடல், பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்ம வேலையை செய்கிற இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும்னா சொந்தமாக முயற்சி பண்ணணும். அடுத்தவனை டிபெண்ட் பண்ணாமல் சொந்தமாக முயற்சி பண்ணி உயரத்துக்கு போகிறவங்க எல்லாம் 3ஆம் பாவம் நல்லா இருக்கிறவங்க தான். 3ஆம் பாவகம் அப்படிங்கிறது தைரியம், வீரியம், உறவுகள், செயல்முறை, நம்மளுடைய செல்ஃபோன், நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாமே 3ஆம் பாவம் தான். உறுப்புகள்னு பார்த்தோம்னா கழுத்து, தொண்டை, ஓக்கல் கார்டுன்னு சொல்லுவோம், காதில் அணியக்கூடிய ஆபரணங்களும் 3ஆம் பாவம் தான். காதில் அணியக்கூடியதுன்னா மற்ற அணிகலன்களும் 3ஆம் பாவத்தை தான் குறிக்கும். தொழில் முறைன்னு பார்த்திங்கன்னா இவங்க புரோக்கராக இருப்பாங்க, ஏஜென்ட்ஸாக இருப்பாங்க, ஒரு மீடியேட்டர். அவங்க எந்த பொருளும் ஒரு பொருளை வாங்குவாங்க, விற்பாங்க. இடைத்தரகர்களாக செயல்படுறவங்க எல்லாமே 3ஆம் பாவத்தை குறிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. வீரியம்னு வரும்போது ஒருத்தருக்கு ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வீரியம் நல்லா இருந்தால் தான் குழந்தை பாக்கியங்கிற ஒரு நிலையை அடைய முடியும். அதுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும்னா 3ஆம் பாவம் செயல்படணும். 3ஆம் பாவம்ன்றது நம்மளோட சுகஸ்தானத்துக்கு 12ஆம் பாவமாக வரதுனால 3ஆம் பாவத்துக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணுவோன்றதையும் தெரிஞ்சுக்கக்கூடிய இடமாவும் இருக்குது. 3ஆம் பாவம் இன்னொன்று சொல்ல, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர், நமக்கு அக்கம் பக்கத்து நாட்டுக்காரரும் சரி, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் நமக்கு பிரச்சனை பண்ணுறாருன்னா நம்ம 3ஆம் பாவம் சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம 3ஆம் பாவத்தை கரெக்ட் பண்ணோம்னா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பிரச்சனை வராதுன்னு அர்த்தம். சிறு தூர பயணத்தை குறிக்கிற இடமும் 3ஆம் பாவம். சிறு வண்டிகள், சின்ன குட்டி குட்டி வண்டிகள்லையும் சொல்கிற இடம் 3ஆம் பாவம் தான். இந்த சிறு தூர பயணங்கள்னு பார்க்கும்போது இந்த டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ், ஏன்னா அவங்க தான் ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டு 4 ஷிஃப்ட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு பிக்கப்பு ட்ராப் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே இந்த 3ஆம் பாவத்துக்குள்ளே வேலை செய்கிறவங்களா தான் இருப்பாங்க. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டக்டர்ஸ். காதுக்கு 3ஆம் பாகம் பிரச்சனைக்குரியதாக இடமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இஎன்டி ப்ராப்ளம் இருக்கும். எண்ணங்கள் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி செயலை செதுக்கி ஒரு வடிவமாக கொடுக்குற இடம்னு பார்த்திங்கன்னா 3ஆம் பாவம் தான். 3ஆம் பாவத்தில் சூரியன் இருந்ததுன்னு வைங்க, அவரை நம்பி நம்ம என்ன வேணால் செய்யலாம். அவர் வெற்றியை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு இந்த அரசாங்க கான்ட்ராக்டு இதெல்லாம் அவருக்கு ஈஸியாக கிடைக்கும். அவர் மூலிமா நமக்கு ஆதாயம் கிடைக்கும்னு நம்பலாம். இதே 3ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்துன்னு வச்சுக்கோங்க, மாறுதல்கள் அடிக்கடி எதிர்பார்க்கக்கூடியவராக இருப்பார். தடை தாமதம் இருக்கும், சரியான ஒரு மனநிலை இருக்காது, மனக்குழப்பவாதியாகவே இருப்பாங்க. முன்னுக்கு பின் முரண்பாடுகள் உள்ள பேச்சுக்கள் பேசக்கூடிய நபராகவும் இருப்பார். இதே 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தார்னு வைங்க, இளைய சகோதரன் பாதிப்பு இருக்கும்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு இளைய சகோதரனே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஜாதகருக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா ஜாதகருக்கு தைரியத்தையும் செயல்திறனையும் வீரத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கறதுனால ஜாதகர் நல்ல முன்னேற்றத்துக்கு துணிச்சலோட எதுவாக இருந்தாலும்
அடுத்தவங்களால முடியாத காரியத்தை கூட அவர் துணிச்சலாக நின்று செய்யக்கூடியவராக இருப்பார். ஆனால் அவருக்கு முன்கோபம் முரட்டுத்தனம் இருக்கிறதுனால நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. 3ஆம் பாவம்ன்றது நண்பர்களையும் குறிக்கும். நல்ல நண்பர்களையும் கொடுக்குற இடம் 3ஆம் பாவம் தான், கெட்ட நண்பர்களை கொடுக்குற இடமும் 3ஆம் பாவம் தான். இதே 3ல் வந்து புதன் இருந்துன்னு வச்சு முடிச்சுட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு வித்தை, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வித்தையை வந்து நல்லா கற்றுக்கிட்டு இருந்தவங்களா இருப்பாங்க. பாட்டுலேயோ இசையிலையோ எழுத்துலேயோ கவிதை கதை கட்டுரைகள் இதெல்லாம் எழுதக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாக இருப்பாங்க. புதன் 3ஆம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த சினிமாவில் டப்பிங் ஆர்டிஸ்டாக வரவங்க கூட இவங்களாக தான் இருக்காங்க. ஏன்னா நல்ல பேச்சாற்றல் இருக்கும். எந்த இடத்துல எப்படி பேசணும், நளினமாக பேசணுங்கிறதையும் உணர்ந்தவங்க அவங்க தான். இதே 3ஆம் இடத்துல குரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத வீண் செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. வரட்டு கௌரவம். அவன் யார் 10 ரூபா செலவு பண்ணுறது, நான் யார் தெரியுமா, நான் 100 ரூபா செலவு பண்ணுவேன் அப்படின்னு கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடியவங்கெல்லாம் இந்த குரு 3ஆம் இடத்துல இருக்கிறவங்க. அதனால் அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அவங்களுக்கு இளைய துணை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உகந்த இடமே இருக்காது. 3ஆம் இடம்ன்றது ஆல்ரெடி அது வீரியத்தை குறிக்க இடம்னு சொல்லியிருக்கோம். சுக்கிரன் பிரச்சனைக்குரியதாக இருந்துன்னு வைங்க, அவங்களுக்கு வீரியம் இருக்காது. அதனால் இயற்கையிலேயே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். எதையும் துணிஞ்சு செய்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அதில் தான் பிரச்சனையும் சந்திப்பாங்க. அவங்க தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடியவங்கெல்லாம் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்க தான். இதே 3ல் சனி பகவான் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது உபஜயஸ்தானம்ன்றதுனால அவங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுப்பாரு. தைரியம் வீரியஸ்தானம் எல்லாமே இருக்கும். ஆனால் மிகவும் யோசித்து ஒரு விஷயத்த செய்யக்கூடியவராக இருப்பாங்க. அவங்களுக்கு தன்னை பற்றிய சிந்தனைகள் ஜாஸ்தி இருக்கும். எல்லாத்துக்கும் பயம். முதல்ல ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோசியரை பார்க்குறாங்கன்னு வைங்க, அப்போ எனக்கு ஆயில் எவ்வளோ அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கவங்க தான். இதே 4ல் ராகு இருந்துன்னு வச்சுக்கோங்க, துணிச்சலான நடவடிக்கை எடுப்பாங்க. யாரை பற்றியும் அவங்க கவலையே பட மாட்டாங்க. எப்பவுமே 3ஆம் இடத்துல இந்த பாவ கிரகங்கள் இருக்கிறது சுபத்தை தரும்னு சொல்லுவாங்க. அதனால் ராகு பகவான் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். குறுக்கு வழியில் சீக்கிரமாக சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தையும் கொடுக்கும். அதன் மூலயமா அவங்க மேன்மையை அடைவாங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் போகிறவங்க, அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷனில் ஈடுபடுறவங்க, இதெல்லாம் இந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்கவங்க தான். ஆனால் பிரச்சனைன்னு வந்துட்டு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி தான் தப்பிப்பாங்கன்னு தெரியாது. அடுத்தவங்க மேலே பழைய போட்டு அழகாக தப்பிச்சு வந்துடுவாங்க. சூப்பராக அதுக்குரிய எண்ணங்கள் அவங்களுக்கு தெரியும். அதே 3ஆம் இடத்துல கேது இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அதிக தெய்வ சிந்தனை இருக்கும், ஆன்மீக நாட்டம் இருக்கும், நிறைய வேகமாக செய்வாங்க, செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து எல்லாத்துலேயும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா, நான் கரெக்டாக தான்ப்பா போனேன், எதிர்க்க வந்தவன் சரியில்லை, அதனால் இந்த விபத்து நடந்து, எப்படி அடுத்தவங்க மேலே பழிய போடுறதுன்றது அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஏதாவது ஒப்பந்தம் போட்டாங்கன்னா ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்கள் அவங்க தான். பிரயாணம்னு போகும்போது சின்ன சின்ன விபத்துகளையும் சந்திக்கக்கூடியவர்கள் அவங்க தான். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய 3ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேயும் சில வந்து கெட்ட விஷயங்கள், அதாவது இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள்னு சொல்லலாம். இதெல்லாம் தவிர்க்கலாம், இதெல்லாம் வந்து மைனஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா சகோதர உறவுகளால் பாதிப்புன்னு சொல்லியிருக்கான். அந்த சகோதரர் இருந்தார்னா அவரால் நமக்கு ஒரு பயனே கிடைக்காது. இருக்கான், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், எனக்கு ஒரு தம்பி இருக்கான், ஒரு பிரயோஜனமும் இல்லைப்பா சொல்கிறவங்கெல்லாம் அவங்க 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க. அதே புதன் இருந்துன்னு வச்சுக்கோங்க, திட்டம் சூப்பராக பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அதை செயல்முறைப்படுத்தணும் போது அங்கே தான் அவங்க தவறுவாங்க. இதே 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதியே இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் அழகாக திட்டம் போடுவாங்க. இதெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணணும்னு போடுவாங்க. ஆனால் அதை செயல்படுத்தவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே மைனஸ்ன்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகம் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, சொந்த வீடு வச்சுருப்பாங்க. எதுக்கு நம்ம இந்த வீடுக்கு வேஸ்ட்டாக இருக்குது, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த வீடை விற்றுருவோமே, விற்றுட்டு இந்த பணத்தை கொண்டு பேங்க்கில் போட்டு அதன் மூலமாக வட்டி வருமேன்னு யோசிக்கக்கூடிய எண்ணம். சொந்தமாக எந்த ஒரு பொருளையும் வச்சுக்கணும்னு தோணாது. இதுதான் அவங்களுக்குரிய மைனஸு. இடம் மாற்றத்தை அடிக்கடி எடுப்பாங்க. ஏன் இங்கேயே இருக்கணும், கொஞ்ச நாள் வேறு ஊரில் இருக்கலாமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும். ஒரு சொத்து விற்பனை ஆகுதுன்னா அங்கே 3ஆம் இடம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இவ்வளோ விஷயங்களும் பண்ணக்கூடிய இடம் 3ஆம் இடம். நல்ல விஷயம்னு பார்த்தா அவங்களுக்கு பிடித்தமான உறவுகளை திருமணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த பெண்ணை அவங்க மணப்பாங்க. அதே மாதிரி 3ஆம் அதிபதி நல்லா இருக்கு அப்படின்னும் போது அவங்க எல்லாத்தையும் யாருக்காக வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கணும்ப்பா அப்படின்றதுக்காக விட்டு கொடுப்பாங்க.
எந்த அளவுக்கு வேணால் போகக்கூடிய துணிச்சலான செயல்படுத்தக்கூடிய வீரர்களாகவும் இருப்பாங்க. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் என் குருநாதருக்கும் என் பேர் ஜெயஸ்ரீ. என் செல்ஃபோன் நம்பர் 9790648841. தேங்க்யூ. மிகவும் சிறப்பாக பேசிய அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போட்டுக்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜெய அருண் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன்.